Vivaha, the Chennai Silks. தேர்தலுக்கு இன்னும் 7 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக 120 மணி நேரங்களை கடந்து சைதாப்பேட்டை தொகுதியில தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், களம் எப்படி இருக்கு? 120 மணி நேரங்களை கடந்து பிரச்சாரம் செய்துட்டு வரீங்க. இப்ப இந்த தொகுதி எப்படி இருக்கு உங்களுக்கு? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவர் தலைமையில் உருவாகி இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது மிகப்பெரிய பலமான கூட்டணி என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதிகாலை 6 மணிக்கே ஒட்டுமொத்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. இது சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் இதுபோன்ற வெற்றிகரமான இந்த கூட்டணியின் ஒற்றுமை என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த தேர்தலுக்கு பலம். இப்போது நாங்கள் வாக்கு கேட்டு சென்று கொண்டிருக்கிற இந்த கோட்டூர் என்பது வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளில் ஒன்று. இந்த கோட்டூரில்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2006 தொடங்கி 2011 ஆட்சி காலகட்டத்தில் ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் ஒன்றை இங்கே கட்டினார்கள். முதல் பெரிய நூலகம் சிங்கப்பூரில் அமைந்திருக்கிறது. 2வது மிகப்பெரிய நூலகம் கோட்டூரில் அமைத்து வைத்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவாக, நூற்றாண்டு நிறைவாக கட்டப்பட்ட அந்த நூலகம் என்பது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த நூலகத்தை சீர்குலைக்கிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள். புதிய நூல்களை வாங்கி தருவதில்லை, அந்த நூலகத்திற்கு பராமரிப்பு இல்லை. அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்கின்ற பெயர் பலகைகளே கீழே விழுந்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த நிலை. அது மட்டுமல்ல, அதில் இருந்த ஒரு 1000 இருக்கைகளுடன் கூடிய அந்த அரங்கு என்பது பெரிய அளவில் நூல் வெளியீட்டு விழாக்கள் போன்ற ரிசர்ச் நடவடிக்கைகளுக்காக இருந்த அந்த அரங்கு என்பது திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளுக்காக வாடகைக்கு விடப்பட்டது. இப்படி அந்த நூலகம் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பயன்பாடு என்பது பயனற்று போய் கொண்டிருக்கிறது என்பதனால் கோட்டூர் மக்கள் மிகப்பெரிய அளவில் வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திமுக தலைமையில் இதே அண்ணா சிலை எதிரிலேயே நடத்தினார்கள். உண்மையில் அந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கோட்டூர் வாசிகள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நூலகத்தின் பயன்பாட்டை சிதைக்காதே, கெடுக்காதே என்கின்ற முழக்கங்களுடன் போராட்டம் நடத்தினார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அந்த நூலகத்தை சீரமைத்து இன்றைக்கு புதிய நூல்களை வாங்கி தந்திருப்பது, அரங்கத்தை சீரமைத்து மெருகூட்டியிருப்பது, ஒட்டுமொத்தமாகவே அந்த நூலகம் என்பது இன்றைக்கு உலக அளவில் 2வது பெரிய நூலகம் என்றாலும் உலக அளவில் பல்வேறு வசதிகளில் முதலிடத்தை பெற்றிருக்கிற நூலகமாக அதை மாற்றி தந்திருக்கிறார்கள். இங்கே நூலகம் அதை மேம்படுத்தி இருப்பதோடு மட்டுமல்லாது மதுரையில் ஒரு கலைஞர் பெயரால் ஒரு நூலகம், அதையும் கடந்து சேலம், நெல்லை, கோவை போன்ற பல்வேறு இடங்களில் நூலகங்களை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு அறிவு புரட்சியே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த கோட்டூர் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இதில் காலை 6 மணிக்கு தொடங்கி வாக்காளர்களிடையே சந்தித்து வருகிறோம். ஒட்டுமொத்த வாக்காளர்களும் மிகுந்த எழுச்சியோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம், ஆதரவாக இருப்போம் என்று இன்றைக்கு வாழ்த்து வரவேற்று மகிழ்ந்து கொண்டோம். சைதாப்பேட்டை மட்டும் இல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் களம் எப்படி இருக்கும்? போட்டி யார் யாருக்கு இடையில இருக்கும்னு நினைக்கிறீங்க? போட்டி என்று நாங்கள் பெரிதாக யாரையும் கருதவில்லை. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இலக்கு என்பது கடந்த 5 ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு செய்திருக்கிற சாதனைகளை எடுத்துச் சொல்வது, எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை எடுத்துச் சொல்வது. இப்படி இந்த 2 விஷயங்களும் மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் ஒரு பசுமரத்தாணி போல் இடம் பிடித்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் யாரையும் போட்டியாகவே கருதவில்லை. நான் ஏற்கனவே கூட சொன்னேன், திமுகவின் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற இயக்கங்கள் 22, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, சிபிஎம், சிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ போன்ற 22 அரசியல் இயக்கங்கள் திமுகவில் கூட்டணியில் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அதைவிட இன்னொரு புதிய கூட்டணியும் இந்த தேர்தலில் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,93,00,000 தாண்டியது. இந்த 2,93,00,000 பெண் வாக்காளர்களும் அவர்களாகவே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி, ஒரு ஃபெடரேஷனை ஏற்படுத்தி, அந்த விமன் ஃபெடரேஷன் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆக ஒரு 23வது கூட்டணியாக
விமன் ஃபெடரேஷனும் இணைந்திருக்கிறது. எனவே நிச்சயம் ஒட்டுமொத்த மகளிர் வாக்குகளும் ஒட்டுமொத்த அனைத்து தரப்பான அந்த வாக்காளர்களும் திமுகவை ஆதரிக்க, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் யாரையும் எதிரியாகவோ போட்டியாகவோ கருதவில்லை. மக்கள் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக திமுகவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார். விஜய் ஃபேக்டர் களத்தில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல திமுக வாக்கு வங்கியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நான் அது இவ்வளவு சொல்லிட்டேன். எந்த பாதிப்பும் இந்த கூட்டணிக்கு ஏற்படாது. இதுவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வயது அனுபவத்தில் நான் 1977ஆம் ஆண்டு முதல் இதுவரை பல தேர்தல்களில் வாக்குச்சாவடி முகவராகவும் தொகுதி வாக்கு எண்ணிக்கை முகவர் போன்ற பல்வேறு பொறுப்புகளிலும் உள்ளாட்சிகளில் ஒரு 2-3 முறை நின்றும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் 4 முறை, ஒரு முறை இடைத்தேர்தலிலும் இப்பொழுது 3வது முறை சட்டமன்ற தேர்தலிலும் நின்றிருக்கிறேன். எனக்கு இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் 1977, 80, 84, 89, 91, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 இவ்வளவு தேர்தல்களிலும் மக்கள் காட்டாத எழுச்சி, மக்களிடத்திலே கிடைக்காத அந்த ஆதரவு இந்த தேர்தலில் இந்த கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசம் திமுக கூட்டணிக்கு 234 தொகுதிகளிலும் கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் வீரகுமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.